பேட்டா படம் மூலமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமானவங்க தான் ஆக்ட்ரஸ் மேகா ஆகாஷ். முதல் படத்திலேயே இவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் வரவே இவங்களும் அதுக்கப்புறம் நிறைய தமிழ் படங்களில் கமிட் ஆனாங்க. சிம்பு கூட வந்தா ராஜாவாக தான் வருவேன், தனுஷ் கூட என்னை நோக்கி பாயும் தொட்டான்னு முன்னணி நடிகர்கள் கூட நடித்தாங்க. ஆனால் இந்த படங்கள் பெருசாக இவங்களுக்கு கை கொடுக்கல. அதுக்கப்புறம் இவங்க நடித்த படங்கள் எதுவும் பெருசாக போகலைன்னு தான் சொல்லணும். சமீபத்தில் சந்தானமோட வடக்குப்பட்டி ராமசாமி படத்தில் நடித்தாங்க. அந்த படம் இவங்களுக்கு ஒரு கம்பேக் படமாக அமைஞ்சது. இந்த நிலையில் மேகா ஆகாஷ் இப்போ ஒரு ஹாப்பியான நியூஸாக சொல்லியிருக்காங்க. அவங்களோட நீண்ட நாள் காதலன் சாய் விஷ்ணு கூட நேற்று, அதாவது ஆகஸ்ட் 22 என்கேஜ்மெண்ட் நடந்து முடிஞ்சிருக்கு. அப்போ எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஷேர் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னோட ஆசை நிஜமாகிடுச்சு, இதுக்கப்புறம் அன்பும் சிரிப்பும் மகிழ்ச்சியும் நிரம்பி இருக்கும், என்கேஜ்மெண்ட் டுடே லவ் ஆஃப் மை லைஃப் அப்படின்னு எமோஷ்னலாக சாய் விஷ்ணு கூட நிச்சயதார்த்தமானதை பற்றி மேகா ஆகாஷ் சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த ஒரு தருணத்துக்காக 6 வருஷம் காத்துட்டு இருந்ததா சொல்கிறாங்க. இது மூலமாக மேகா ஆகாஷும் சாய் விஷ்ணுவும் 6 வருஷமாக காதலிச்சுட்டு வந்திருக்காங்கன்னு தெரிய வருது. இவங்களோட இந்த என்கேஜ்மெண்ட் தமிழ்நாட்டில் உள்ள திருவிடந்தை அப்படிங்கிற ஊரில் நடந்திருக்கு. ரொம்ப நாளாகவே மேகா ஆகாஷ் காதலிக்கிறாங்க, சீக்கிரமே திருமணமாக போகுது அப்படிங்கிற தகவல் வந்துச்சு. இந்த நிலையில் அது எல்லாமே உண்மையாகி இருக்கு. மேகா ஆகாஷ் இப்போ சில தெலுங்கு படங்களையும் நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் எண்டில் திருமணமாக போகிறதா தகவல் வந்துட்டு இருக்கு. அதுக்குள்ள கமிட்டான படங்கள்லாம் நடிச்சு முடிக்க மேகா ஆகாஷ் பிளான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பலருமே இப்போ மேகா ஆகாஷ் அண்ட் சாய் விஷ்ணுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க. ட்ரெண்ட் டாக் சார்பாக இந்த ஜோடிக்கு எங்களோட வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம்.